அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு காலபோரான் குரு உலகம் முழுவதும் மே 1 முதல் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குரு. ஒரு பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக 9ல் இருந்து கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ல் நுழைகிறாருங்க. 9ஐ ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக நிச்சயமாக இல்லை. அது மட்டுமல்லாது 2, 4, 6 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க குரு. எனவே தனஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் ரூணரோக சத்ருஸ்தானம் வலுப்பெறுகிறது. தொழில் ரீதியாக மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் உட்பட பல சிரமங்கள் விலகும். சுப நிகழ்வுகளை இணைந்தே பெறுவதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். காலபோரான் குரு உலகம் எல்லாமே இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் மே 1ஆம் தேதி முதல் குரு மிகவும் வலுவாக சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார். குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட நவ கிரகங்களிலே செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டிற்கு குரு வந்திருப்பது காலபோரான் குரு உலகம் முழுவதும் இனி எல்லாமே குரு வழிதான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே மனித வாழ்வை மாற்றக்கூடிய தாக்கத்தையும் சக்தியும் படைத்த ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக குரு பகவான் தான். அதிலும் மனித வாழ்வுல நேர்மையான வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் சிறந்து பெறக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமையக்கூடிய இந்த தருணத்தில் பல அதிரடியான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இது மட்டுமல்லாது குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரன் பகை கிரகமாக பார்க்கப்பட்டாலும் புதன் மற்றும் சுக்கிரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார். குருவின் பார்வையில் சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் உள்ளன. குருவிற்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் உள்ளன. நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னவென்று பார்த்தால் நிச்சயமாக குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவினுடைய மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் வானியலின் அரசன், நவ கிரகங்களின் தலைவன் என்று குரு பலராலும் அன்பால் அழைக்கப்படுகிறார். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வையும் மனித வாழ்வுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை சேரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல முன்னேற்ற வாய்ப்புகளை அதீதமாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. அப்படிப்பட்டவர் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் மிக சிறந்த நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சற்று சாதகமற்று இருந்தாலும் கூட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடலாமே தவிர குருவிடமிருந்து தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. ஏனென்றால் அவர் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கிறாருங்க. அவருடைய சுப பார்வை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல தோஷங்களை விளக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நவ கிரகங்கள்ல பார்வை மற்ற கிரகங்களுக்கு இருந்தாலும் கூட குருவின் பார்வைக்கு மிக மகத்துவமான சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதிலும் குறிப்பாக குரு தனது சுப பார்வையை ரிஷபராசியில் அமர்ந்து 5, 7, 9 ஆகிய இடங்களில் செலுத்துகிறார். இது பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் பல்வேறு வகையான தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாகிறது என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. மேலும் குறிப்பாக குருவின் 5ஆம் பார்வை கன்னிராசியின் மீதும், 7ஆம் பார்வை விருச்சிக ராசியின் மீதும், 9ஆம் பார்வை மகர ராசியின் மீதும் விழுகிறது. பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த பணியை மேற்கொண்டாலும் அந்த பணியில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும். அதிலும் நேர்வழியில் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குருவின் சஞ்சார அமைப்பு பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு நாட்டின் மிகப்பெரிய அரசனாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். தனது அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் கீழ் இருக்கக்கூடிய சிறு பகுதியை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய, அதை ஆளக்கூடிய பொறுப்பை ஒப்படைக்கப் போகிறேன். சிற்றரசராக மாறுவதற்கான யோகம் கிடைத்திருக்கிறது என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் அனைவர் மத்தியிலும் இந்த போட்டியில் நான் பங்கு பெற்று மிகப்பெரிய அளவில் செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சாறை சாறையாக மக்கள் கூட்டம் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகிறது. இதை பார்த்த அரசன் இவ்வளவு பேர் துணிச்சலாகவும் தைரியத்துடனும் போட்டியில் பங்கு பெற வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு நிச்சயமாக ராஜ்யத்தின் சிறு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். அதோடு மட்டுமல்லாது மேலும் ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். என் அரண்மனை வாயிலில் உள்ள இரும்பு கதவை யார் தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பரிசு நிச்சயம் உண்டு. ஆனால் திறக்க முடியாமல் தோல்வியை தழுகிறவர்களுக்கு அவர்களுடைய இரு கரங்களும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் அச்சம் சூழ்ந்து கொள்கிறது. எனவே அனைவரும் தங்களுடைய முயற்சியை விட்டு அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்து பின்னோக்கி நகர்கின்றனர். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு நபர், நான் இந்த போட்டியில் பங்கு பெற்றே ஆவேன், என்னிடம் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, போனால் என்னுடைய வாழ்வு போகட்டும், ஆனால் ஜெயித்தால் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பேன் என்ற எண்ணத்துடன் அந்த போட்டியில் பங்கு பெற வரும்போது அவரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நீ என்ன பைத்தியக்காரனா, இந்த இரும்பு கதவை உன்னால் தள்ளி திறக்கவே முடியாது, சக்தி வாய்ந்த கதவு, பல டன் எடை கொண்ட கதவு, அதை தள்ளி திறப்பது என்பது சாத்தியமற்ற செயல், நாங்கள் சொல்கின்ற அறிவுரையை கேள், எங்களை போல் போட்டியில் கலந்து கொள்ளாமல் பின்னோக்கி ஓடிவிடு என்று சொல்ல அதை அனைத்தையும் அவன் காதில் வாங்காமல் இந்த போட்டியில் பங்கு பெற்றே தீருவேன் என்று அரண்மனை வாயிலை நோக்கி நடந்து செல்கின்றான். அரண்மனை வாயிலில் தன்னுடைய இரு கரன்களையும் பதித்து தன்னுடைய பலத்தை தள்ளி சேர்த்து தள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ஆனால் கதவு எளிதாகவே திறந்து விடுகிறது. பலத்தை பயன்படுத்தவே இல்லை என்றால் அந்த இரும்பு கதவுக்கு தாழ்பால் கூட இடவில்லை. எனவேதான் அது எளிதாக திறந்து விடுகிறது. அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆனால் அந்த சிறு முயற்சி செய்வதற்கு முன்னதாக அவருக்கு எண்ணற்ற காரணிகள் அவருடைய செயல்பாட்டிற்கு தடையாகவும் ஊடு விளைவிக்கக்கூடிய வகையில் இடைஞ்சலாகவும் பல வந்தன. இருந்தாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி அவனை மிகப்பெரிய சிற்றரசனாகவும் பின்னர் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மாற்றியது. அனைத்துமே தன்னுடைய நேர் வழியில் செய்த செயல்பாட்டின் மூலமாகவும் சிறு முயற்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சிக்கு ஏற்படுத்தி கொடுத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதே போன்றுதான் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் சுப பார்வையும் அதீத நன்மையை ஏற்படுத்தும். குருவின் சஞ்சார அமைப்பும் மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. குருவின் அமைப்பு இப்படி இருக்க, சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு 9 இருந்து 10ஆம் இடமான சிம்மஸ்தானத்திற்கு வருவது நிச்சயமாக 9ஐ ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக குருவின் அமைப்பு காரணமாக இல்லை. குரு இந்த தருணத்தில் கர்மஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் குடும்ப ரீதியாக எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. பலன்களை நன்கு விசாரித்து அதற்கு பிறகு திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை திட்டமிடுவது நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சில மாறுதல்கள், வீடு மாறுதல், இடம் மாறுதல் ஏற்பட்டாலும் அதற்கு அமைதி கொடுக்கக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல சுப நிகழ்வுகளும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையும். பல்வேறு வகையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒத்துழைப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பழைய கடன்களை அடைப்பதற்கான யோகமும் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக கண்டச்சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஜீவனஸ்தானத்திற்கு குரு வந்திருப்பது நல்ல கிரக மாறுதலாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் மாறுதல்கள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. உற்சாகம் குறையாத வகையில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உட்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக உள்ளது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மந்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி மற்றும் 2இல் இருக்கக்கூடிய கேது, அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு என பல கிரக நிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்று இருக்கக்கூடிய வேளையில் குரு ஒருவர் மட்டும் மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்றாலும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சில மாறுதல்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். குருவின் சுப
பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால் நிச்சயமாக லாபம் நிறைந்து கிடைக்கும். 6ஆம் இடத்திலும் பதிவதால் அலைச்சல் வெகுவளவில் குறையும். கடன் சார்ந்த தொல்லைகள் குறையும். புதிய ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும், பொருளாதாரத்தை சீர் அலைந்த நிலையில் அவற்றை சரி செய்வதற்கான யோகமும் நிச்சயமாக குருவின் அமைப்பு காரணமாக உண்டு. கலைத்துறை ரீதியாக பெரும்பாலும் கலைத்துறைக்கு சாதகமான கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. இதன் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும். சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய சிறு முயற்சியில கலைத்துறை ரீதியான பணிகளில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சிம்மராசிக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. மாணவர்களின் உயர்கல்வி சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக அமையும். தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான யோகமும் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். சில நேரங்களில் முன்கூட்டியே கணித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. கால்நடை பராமரிப்பில் சில விரயம் ஏற்பட்டாலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் தொழில் ஸ்தானத்திற்கு குரு வந்திருப்பதால் வாழ்வில் பல சிரமங்கள் ஏற்பட்டாலும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகமும் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்கார பெண்மணிகள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், அல்லது ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு.